கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி 10வது மாதம் 2025ஆம் ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள் என்று 3 காரியத்தை இந்த இடத்திலே சொல்லுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இந்த நாட்களில் இருக்கிறது? உலகத்தின் மீதா அல்லது வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது இந்த நாட்களில் இந்த நம்பிக்கை இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு அறிவுறுத்துகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையில் நாங்கள் 3 காரியங்களை காணக்கூடியதாக இருக்கிறது: நம்பிக்கை, உபத்திரவம், ஜெபம். இந்த 3 காரியங்களும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த நாட்களில் ஒரு முக்கியமாக காரியமாக இருக்கிறது. இதிலே ஒரு காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் தவற விடுவோமா இருந்தால் நாங்கள் அங்கே கிறிஸ்துவை இந்த நாட்களிலே விட்டு விலகி போகிறவர்களாக இந்த நாட்களிலே இருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற ஒரு வேறு இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே உருவாக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே அது ஒரு மனுஷனாலே இந்த நாட்களிலே உருவாக்கப்படுகிறது அல்ல. மனுஷன் ஆண்டவர் இந்த நாட்களிலே மனுஷனுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்களை அவனை இந்த நாட்களை உருவாக்கி கொண்டு வருகிறது தான் அந்த காரியமாக இருக்கிறது. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அதை செய்வார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால் அங்கே உபத்திரவத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த நாட்களிலே பொறுமையாக இருந்து, ஜெபத்திலே இந்த நாட்களிலே உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை எடுத்து இந்த நாட்களை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, தைரியம் இருந்தது. அதனாலே தான் பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த நம்பிக்கை ஊடாகத்தான் அங்கே கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இந்த நாட்களில் வந்தார். செய்து முடிக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். ஆனாலும் இடையிலே தமஸ்குவிலே ஆண்டவர் அவரை அங்கே சந்திக்கிற வேளையிலே அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இந்த நாட்களில் திரும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீய வழியிலிருந்து இந்த நாட்களிலே அவர் திரும்புகிற வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இந்த நாட்களில் இருந்தது நிமித்தம்தான் அவருக்குள்ளே வந்த இந்த நாட்களிலே பாருங்கள் உபத்திரவங்கள், கல்லறிகள், கப்பல் சேதங்கள் போன்ற எல்லா விதமான உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களிலே அவர் ஆண்டவரை விடாதபடி இந்த நாட்களில் வைராக்கியமாக இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர் இந்த உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்தது நிமித்தம்தான் ஜெபத்திலே கூட இந்த நாட்களிலே உறுதியாக இருந்து எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே செய்து முடிக்கிற தேவன் இந்த நாட்களிலே அவராலே இந்த நாட்களை நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். அவர் சொன்னார், இந்த நாட்களிலே பாருங்கள், எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த கிரீடம், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற உறுதியோடு இந்த நாட்களை கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த நாட்களை முடித்தார். பாருங்கள், அந்த வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லி ஒரு யாராவது இந்த நாட்களை சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளும் பாருங்கள். ஆனால் பவுலடிகள் சொல்லுகிறார், நான் ஓடின ஓட்டம், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினது மட்டுமல்ல, எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற உறுதியிலே இந்த நாட்களில் அந்த பூமியிலே அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிரீடத்தை அவர் கண்டாரா அல்லது அந்த காரியத்தை அவர் இந்த நாட்களிலே அங்கே வெளிப்பட்டாரா, வெளிப்படுத்தப்பட்டதா? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே இந்த 3 காரியங்களையும் அவர் கைக்கொண்டது நிமித்தம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களிலே அவர் அந்த விசுவாசத்திலே இந்த நாட்களை பாருங்கள், அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து இந்த நாட்களிலே உபத்திரவத்திலும் பொறுமையிலும் இந்த நாட்களிலே காத்திருந்து ஜெபத்திலே இந்த நாட்களிலே உறுதியாக இந்த நாட்களிலே பாருங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கின்றேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்பிக்கையிலே நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், தளர்ந்து போகக்கூடாது. 2வது, உபத்திரவங்கள் வருகிற வேளையிலே பொறுமையாக இந்த உபத்திரவத்தை நாங்கள் இந்த நாட்களில் செயல்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வதாக நாங்கள் ஜெபத்திலே இந்த நாட்களில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த 3ம் கிறிஸ்தவனுடைய ஒரு முதுகெலும்பாக இந்த நாட்களில் இருக்கிறதுனால் இந்த நாட்களில் இந்த 3 காரியங்களையும் இந்த நாட்களில் நாங்கள் செய்வோமா இருந்தால்
கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாங்கள் அசைக்கப்படாதபடி இந்த நாட்களில் இருப்போம் என்பதை இந்த வாக்குத்தத்தம் நமக்கு இன்றைக்கு தெரியப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், இதன்படி செய்யும்படியாக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அப்பொழுது இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.